bubble pleats பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? கம் லேர்ன் வித் மீ. சென்டர் ப்ளீட்ஸை சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கிளாத் எடுத்து ஆப்போசிட் சைட் போடுங்க. அண்ட் சென்டர் ப்ளீட்ஸை இந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ண ப்ளீட்ஸை அழகாக அலைன் பண்ணுங்கள். பிகாஸ் பின்ஸ் எதுவுமே நம்ம இங்கே பண்ணல. ஸோ நீட்டாக அலைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு ப்ளீட்டும் ஒன் ஆஃப்டர் அனதர் இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டிங்கில் ரொம்ப அழகாக தெரியும் ப்ளீட்ஸை அண்ட் மெஸ்ஸும் ஆகாது. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அலைன் பண்ணி முடிச்சுட்டேன். உள்ளே ஏதாவது கிளாத் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சைடு இருக்க கிளாத் எடுத்து ஐம் கோயிங் டு கிரியேட் அ பாக்ஸ். 10 inches சாஃப்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், பபிள் மேலே வைக்காமல் நல்லா பபிளை தள்ளி வைக்க போகிறேன். பிகாஸ் நான் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறனால. அண்ட் எக்ஸஸ் கிளாத்தை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14x17 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோட கவர் சைஸ் வந்து அதுதான். இந்த பக்கம் இருக்க கிளாத்தில் ஐம் கோயிங் டு கிரியேட் another பாக்ஸ். அண்ட் செஸ்ட் ப்ளீட்டை சென்டராக ப்ளேஸ் பண்ணுங்கள், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் செஸ்ட் ப்ளீட்டோட பாக்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்து கீழே ட்ராப் பண்ணிவிட்டு மேலே பெக் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் வெயிட்டுக்கு அது ட்ரிப் ஆகாமல் இருக்கும். அண்ட் இங்கே இருக்க எக்ஸஸ் கிளாத்தை சாஃப்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கை வச்சுட்டு இந்த எண்டை அலைன் பண்ணுங்கள். எகெயின் உங்களோட ரைட் ஹேண்டை வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அலைன் பண்ணுங்கள். யோர் ப்ராப்பர் பாக்ஸ் இஸ் ரெடி. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14x17 இருக்கும், விச் இஸ் மை பிஓபி கவர் சைஸ். அண்ட் உங்கள் லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாஃப்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் செஸ்ட் ப்ளீட் முடியிற இடத்துல நெக் ஃபோல்டாக பண்ணுங்கள். கமிங் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஃபோல்டாக பண்ணுறேன். ஸோ தட் என்னோட பபிள்ஸ் வந்து மெஸ் ஆகாது. அண்ட் உங்கள் பபிள்ஸை நீட்டாக அலைன் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் பெக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே 2 எண்ட்ஸையும் பிடிச்சி டில்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஸ்ட் ப்ளீட் அழகாக மேலே சீட் ஆகும். செஸ்ட் ப்ளீட்டை மேலே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் வரும்போது கீ ப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக அலைன் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸஸ் கிளாத் இருக்கிற வரைக்கும் யூ கேன் ரிப்பீட் த சேம். நான் இப்போ பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பிஓபி கவர்க்குள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்களோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. பிஓபி கவர்க்குள்ளே போடும்போது இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கவரில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ பபிள் ப்ளீட்ஸை பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. பட் இப்போ இந்த சாரியை பண்ணதுக்கான ரீசன், இந்த சாரீ வந்து யூஎஸ் போகும்போது இதுக்கோட பேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் நான் செக் பண்ணும்போது அரௌண்ட் 5,000 கிட்ட வந்தது. ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் 5,000 ஃபார் டெலிவரி அலோன். அந்த ஒரே ரீசன் தான் நான் இதை பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணதுக்கு. அண்ட் இங்கே பின்ஸ் ஃப்ரீ டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன் பபிள் ப்ளீட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் கீழே பபிள்ஸ் ஏதாவது மெஸ் ஆனாலோ சும்மா உங்களோட அயன் பாக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீக் அயன் கொடுத்தாலே அது நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஆமாங்க, when it comes to bubble pleat, சாரீ டைப்க்கு ஏற்ற மாதிரி, சாரீ டெக்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 different types of bubble pleat எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தருவோம். ஸோ மெனி டெக்னிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் இருக்கும். இஃப் யூ ஆர் someone looking for the class, we have 1-to-1 group section. உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியர் இஸ் த நம்பர். அண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லோகோ ஸ்டிக் பண்ணி பிஓபி கவர்ஸில் போட்டு அழகாக டெலிவரி பண்ணுங்கள். Happy learning and thank you.